குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 5ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 23ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று சிறப்பு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை என்பது முருகபெருமானுக்கு மிகவும் உகந்தது. எனவே அருகிலுள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, மனக்கசப்பும் வராதுன்னு. 5/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள், முயற்சி செய்த பணிகள் எல்லாமே ஒரு செயல் வடிவத்திற்கு வரும். அதே போல் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பணிகள் இன்று ஈஸியாக செய்து முடித்திடுவீங்க. அலுவலகத்தில் அனைவரிடம் இருந்த கோபங்கள், எதிர்ப்புகள் எல்லாமே விலகி இன்று அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல்நிலை ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உடலில் உள்ள சோர்வுகள் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக இன்று இயங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மனதில் ஒரு கவலைகள், ஒரு தெளிவில்லாமல் இருந்ததுனாக்கா எல்லாமே ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தயவு செய்து மூக்க நுழைக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் எந்த ஒரு புதிய செயல்களை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. வியாபாரத்தில் முதலீடு போடுறதாலும் சரி, வாக்குறுதி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது எல்லாமே கொஞ்சம் யோசித்து செய்யுதுங்கன்னா இந்த தினம் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி வரும். அதே போல் எதிர்பாராத பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும். வேலை செய்கின்ற இடத்துல அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே நினைத்த காரியங்களில் நினைத்த திட்டமிட்ட பணிகள் எல்லாமே இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு நன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாளாக ஒரு செயல் செய்துட்டு இருந்து அதில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் உண்டான லாபங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். மனதில் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். அனைத்து
விஷயங்கள்ல இருந்த தடைகள் இன்று நீங்கும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், திருமண வரன் அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி அதிகப்படியான லாபங்களை பெறுவீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நட்புக்கள் புதிதாக உங்களுக்கு அறிமுகமாவாக, அவர்கள் மூலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவி கிடைக்கும். உங்கள் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். எதிலுமே இன்றைக்கி நிதானத்துடன் பொறுமையாக இருந்தாங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். வெளிநாடு வேலைகள் அல்லது உள்ளூர் வேலைகள் தேடிக்கொண்டிருப்பது இனி கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி தாய் வழி உறவுடன் அனுசரித்து போனீங்கன்னா வெற்றிகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக பணிகளிலும் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் இன்று கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள். அனைவருமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்குண்டான வருமானம் வந்துடும். மேலும் இதுலேயுமே கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் பிடித்தீங்கன்னா இந்த நாள் வெற்றியை காணலாம். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். போட்டிகள் குறைகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து உறவினர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடிவிடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதையுமே எளிதாக சமாளித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரும். உயர் பொறுப்பில் இருப்பவருடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு எடுத்து செல்லும். வெற்றிக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். தடைகள் விலகக்கூடிய நாள். ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். வாக்குறுதிகள் அளிப்பதை தயவுசெய்து தவிர்த்துருங்க. நீண்ட காலமாக தடைபட்டிருந்த வருமானங்கள் இன்றைக்கி வரும். எதிர்பாராத சில புதிய அனுபவங்களும் புதிய நட்புகளும் இன்றைக்கி கிடைக்கும். நெருக்கமானவருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். வியாபார சம்பந்தமான முடிவுகள் ஒரு தெளிவை கொடுக்கும். ஒரு நல்ல முடிவாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும். அதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். நினைத்த செயல்களில் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி அடையலாம். எதிர்பாராத சில வரவுகள் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். அதே போல் இனம் புரியாத மனதில் ஒரு சோர்வு போகக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். பெற்ற தாய் தந்தையர் வழியில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைக்கி குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். லாபங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து வெளிப்படுத்துங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. பல சமயம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் இந்த தடவை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் இருந்து வந்த தோல்விகள் எல்லாம் மறைந்து வெற்றிகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும்.
புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. தடைப்பட்ட வருமானங்கள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஒரு உயர்வு நிறைந்த நாள். உங்களுக்கு தடையாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத அனைத்து வேலைகளுமே இன்றைக்கி செய்து முடிச்சிடும். தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி மனதிற்குள் வரும். தடைப்பட்ட வரவுகள் வரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு. இதனால் உங்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் இன்றைக்கி குறையும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள், ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுவோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி நிறைந்த நல்ல நாளாக, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக எல்லாம் உள்ள பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.